திமுக என்கிற ஒரு கட்சியினுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான். ரியல் இஷ்யூஸ் இருக்கும், உண்மையான பிரச்சனைகள் ஒரு புறம் இருக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்க உங்களுடைய கவனம், புது புத்தி ஊடகம் மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக கற்பனையான பிரச்சனைகளை தொடர்ந்து புரிந்து கொண்டே இருப்பார். தமிழகத்தில் உண்மையான பிரச்சனை என்ன? சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. நீங்க பாருங்க, முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த சாகிர் ஹுசேன் பட்ட பகல்ல கொல்லப்படுறாரு. அடுத்த நாள் ஜான் என்ற ஒருத்தர் தேசிய நெடுஞ்சாலையில, அந்த மாதிரி காட்சிகள் நம்ம தமிழகத்துல பார்த்ததில்லை. தேசிய நெடுஞ்சாலையில எல்லாரும் முன்னாடியும் வெட்டி கொள்றாங்க. குற்றவாளிகளுக்கு காவல்துறை மேல பயமே இல்லை. ஏன்னா குற்றவாளிகளை காவல்துறை பின்தொடர்வதே இல்லை. காவல்துறை என்ன பண்ணுறது? டாஸ்மார்க்கு காவகாக. இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான வன்முறை, கனிம வள கொள்ளை, இயற்கை சுரண்டல். நீங்க இன்னைக்கு கேரளா முதல்வர் வராரு, கர்நாடகா முதல்வர் வராரு. கர்நாடகாவுக்கு கிருஷ்ணகிரில இருந்து ஒரு நாளைக்கு 1000 லாரி போதுன்றாங்க. கேரளாவுக்கு கன்னியாகுமரியில இருந்து எவ்வளவு கனிம வள கொள்ளை நடக்குது. குப்பையை கொண்டு வந்து கொட்டுறாங்க, நாயை கொண்டு வந்து இங்க உள்ள விடுறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் தமிழகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. விலைவாசி பிரச்சனையா இருக்கட்டும், டாஸ்மார்க் பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இதையெல்லாம் நீங்க பேசி போராடினீங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்க ஒரு கல்குவாரியில போய் நின்று இந்த கல்குவாரியில இருந்து கனிம வள கொள்ளை நடக்கக்கூடாதுன்னு பேசுனீங்கன்னா ஒரு தீர்வு இருக்கு. இப்ப கடலூர்ல கேப்பரமலையில ஃபேக்டரி ஆரம்பிக்கிறான் திமுக. நீங்க போய் பிரச்சனையை அங்க போய் அங்க அந்த 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 இஷ்யூவை பேஸ் பண்ணி நீங்க போராட்டம் நடத்துனீங்கன்னா ஒரு தீர்வு இருக்கு. இவங்க பண்றது எல்லாமே பாருங்க, மும்மொழி கொள்கை செல்ஃப் எடுக்கல, மக்கள் அதை ஏத்துக்கல, உடனே டீலிமிட்டேஷன்.